இந்தியாவில் 59 வகையான சைனா ஆப்ஸை பேன் பண்ணும்போது வந்து டிக்டாக்கை சேர்த்து பேன் பண்ணாங்க. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் வந்து தனி வீடியோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஷேர்சேட்டில் வந்து புதுசாக வந்து மோஜ் அப்படிங்கிற ஒரு புது ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மோஜ் ஆப் மூலமாக ஷார்ட் வீடியோஸ், அதாவது டிக்டாக்லாம் இருக்கிற மாதிரி வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர்சேட்டோட மோஜ் ஆப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்கார வைத்தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஷேர்சேட்டோட இந்த மோஜ் அப்படிங்கிற ஷார்ட் வீடியோ ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே முதல்ல வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மோஜ் மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஷேர்சேட்டோட கம்பெனி தான் இந்த மோஜும், அதனால் இது இந்தியன் கம்பெனி. ஸோ ஓப்பன் பண்ண உடனே லாங்குவேஜ் செட்டிங்ஸ் கேட்கும். இதில் நிறைய விதமான லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு தமிழ் கண்டென்ட் தான் வேணும். ஸோ தமிழ் கண்டென்ட்டுக்கு டேரெக்டாக தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிக்டாக் மாதிரியே வந்து மேலே பார்த்து ஸ்வைப் பண்ண சொல்லுது. அதாவது அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஜஸ்ட் மேலே பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா போதும், அடுத்த வீடியோஸ் பார்த்து மூவ் ஆகிட்டே இருக்கும். மற்ற அப்ளிகேஷன் மாதிரி இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து முதலே லாங்குவேஜ் கேட்குற காரணத்தினால தமிழ் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, மற்ற லாங்குவேஜ் வராமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரைட் சைட் கார்னரில் வந்து லைக் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கேட்கும் ஸ்டோரேஜுக்கு. ஸோ அதை அலோவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகும். ஸோ எல்லா வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஷேர் ஆப்ஷனே ஓப்பன் ஆகுது. ஸோ அது வரையும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ஷேர் பட்டன் வந்து எனேபிள் ஆன பிறகு பாட்டம் சைடில் நமக்கு ஷேர்சாட் வீடியோ வந்து ஷேர் பண்ணும்போது கீழே லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த பாட்டம் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட வழக்கம் போல் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு கூட வீடியோஸ் வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வாட்ஸ்அப்புக்கு வந்து எந்த ஒரு வீடியோவும் சென்ட் பண்ணுறதுக்கு இல்லை டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது சென்ட் பண்ணுறதுக்கு. டாப் சைடில் உள்ள இந்த 3 டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு டாப்பில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்னெல்லாம் சோஷியல் மீடியா உங்களுக்கு இருக்கோ அது டாப்பில் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வந்து இதில் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது எல்லா விதமான சோஷியல் மீடியா, அது போக வந்து எல்லா விதமான உங்களுக்கு லிங்க் ஷேரிங் ஆப்ஷன் உள்ள சாஃப்ட்வேர் ஆப்லலாம் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணாலுமே வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிற வரையும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதே மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் டேரெக்டாக இந்த மோஜ் ஆப் மூலமாக சென்ட் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலும் டாப்பில் உள்ள அந்த 3 டாட்டா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். அது போக வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அது போக ப்ரைவசி மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பாட்டம் சைட் ஸ்க்ரீனில் வருது. ஸோ இப்போ என்னெல்லாம் மெனுஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ முதல்ல பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இது வந்து ஃபியூச்சரில் இருக்கலாம், இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது போக ரெண்டாவது வந்து ஒருவேளை இந்த கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வராது. ஒருவேளை வந்து அந்த ஹராஸ்மெண்ட் மாதிரியான கண்டென்ட்ஸ் இருந்தால் ரிப்போர்ட் கூட பண்ணுறதுக்கு இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து ஏதாவது ப்ரொஃபைலில் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து முதல்ல அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக வந்து இந்த அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே முதல்ல வந்து மீடியா வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்ககிட்ட ஃபோனில் இருக்கிற வீடியோ வந்து டேரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் செலக்ட் பண்ணதுக்கப்புறமும் இது அப்லோட் ஆக மாட்டேங்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் செலக்டட் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீடியோலையும் சென்டரில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சீக் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். அதன் மூலமாக வீடியோ ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து அதை அந்த இடத்துல டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும், மறுபடியும் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இது மாதிரியான 1-2 ஃபீச்சர்ஸ் இதில் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வழக்கமாக ஷார்ட் வீடியோ ஆப்பில் இருக்கிற மாதிரி இந்த கேமரா மூலமாக வந்து வீடியோ டேரெக்டாக எடுக்கிறது அல்லது வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் இப்போதைக்கு எனேபிள் ஆகலை. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபீச்சர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுவுமே இன்னும் ஒர்க் ஆகலை. ஸோ கேமரா ஆக்சஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் அதை வந்து தனி வீடியோவில் வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். மேலும் இது போக வந்து இந்த ஆப்பில் இப்போதைக்கு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. காரணம் வந்து டிக்டாக் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவசரமாக வந்து ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஷேர்சாட்லேருந்து. இருந்தாலும் இது மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து தாண்டிட்டு காரணம் ஷேர்சாட்டோட பாப்புலாரிட்டி. மேலும் வந்து இதில் இருக்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர்சாட்டில் இருக்கிற அதே ப்ரொஃபைல் யூசர்ஸ் தான் இதே ப்ரொஃபைலில் வருது. ஸோ ஷேர்சாட்டோட வீடியோ தான் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அப்படியும் வந்து அந்த வீடியோ பார்க்க முடியல. ஸோ மற்றபடி ஷேர்சாட் யூசர்ஸுக்கு தான் இந்த செலக்டட் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்து இந்த மோஜ் ஆப் மூலமாக வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் வீடியோஸ் வந்து இதில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். காரணம் ஷேர்சாட்டில் உள்ள வீடியோஸ் வந்து நிறைய இதில் ப்ளே ஆகுது. மற்றபடி இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒன்றும் பெரிய ஃபீச்சர்ஸ் இப்போதைக்கு வந்து ஓப்பன் ஆகலை. காரணம் இது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது.
மேலும் இந்த ஆப்பில் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது இல்லைனா மற்றவங்க ப்ரொஃபைல் பார்க்குறது ஃபாலோ பண்ணுறது இது மாதிரியான எந்த ஒரு ஃபீச்சரும் இப்போதைக்கு வந்து கொண்டு வரல. வீடியோ அப்லோட் பண்ணுற ஃபீச்சர் கூட இப்போதைக்கு இல்லை. ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. அது மட்டும் இல்லாமல் மோட் தரப்பில் இருந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட மோர் ஃபீச்சர்ஸ் கம்மிங் சூன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஃபீச்சர்ஸ் வரல. கூடிய விரைவில் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வர இருக்குது. ஸோ வந்த உடனே அது தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேர்சேட்டோட மோஜ் ஆப் மூலமாக எப்படி ஷார்ட் வீடியோ எடுக்கிறது, டிக்டாக் அல்டர்னேட்டிவாக என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆத்துவாங்க. நான் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.